சுத்தனோடனே சிட்டா பறந்துட்டீங்க. இது நியாயமா? சலீம் சொல்லி யோசிக்கிறாங்க. என்ன சலீம் கிட்ட யோசிக்கிறீங்க தெரியலையே. சலீம் இங்கே பாருங்க, பிரியா சிஸ்டர் வந்து சலீம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆமாம் சுவாதி, உலகத்தில் முதலில் வெளிவந்த பிளாஸ்டிக் நாணயம். ஓ இதுவரையா சலீம்? சூப்பர், புதிய புதிய தகவல் சலீம். நிஜமா நான் இப்போ தான் பிளாஸ்டிக் நாணயம்னா என்ன அதான் நினச்சேன். நிஜமா அதெல்லாம் வந்து ஒர்த் இருக்காது, சும்மா பசங்க வச்சு விளையாடுற இதுன்னு நினச்சேன் சலீம். இப்போ தான் தெரியுது. ஓகே ஓகே. பிரியா இனிய மதிய வணக்கம் அப்படின்றாங்க சலீம். சுவாதி என் சாஸ் வீடியோவில் பாருங்கள். கண்டிப்பாக சலீம், கண்டிப்பாக நான் பார்க்குறேன் சலீம். ஓனர் சலீம் உங்களை ஏமாத்திருக்கிறார். என்ன பிரியா சிஸ்டர் சொல்கிறீங்க? சலீம் என்ன ஏமாத்திட்டாரா? சலீம் என்ன ஏமாத்துறீங்க? சலீம் என்ன ஏமாந்தீங்க பாருங்கள். பிரியா சிஸ்டர் இப்போ தான் வந்தாங்க, வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்களே. என்ன பிரியா சிஸ்டர் சொல்கிறீங்க? சலீம் என்ன ஏமாத்தினாரா? பிரியா சாப்பிட்டீங்களான்னு சொல்லி ஹார்ட்டு கொடுக்குறாங்க சலீம். பிளாஸ்டிக் நாணயம்னா பிரியா சிஸ்டர் மேலே கமெண்ட்ஸ் பாருங்கள். இப்போ தான் நான் கேட்டேன், அதுக்கு தான் எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். இருங்க உங்களுக்காக அந்த கமெண்ட்ஸ். உலகத்தில் முதலில் வெளிவந்த பிளாஸ்டிக் நாணயம் அது எங்கன்னா டிரான்ஸ்நிஸ்ட்ரியா நாட்டில் 2014 ஆண்டு வெளிவந்த பிளாஸ்டிக் நாணயம் சுவாதி. எனக்கு நேற்று விற்பனைக்கு வந்தது. உண்மையா போலி என்று தெரிந்து கொள்ள சென்று வந்தேன். சரி போனீங்களே மியூசியத்துக்கு, என்ன ஆச்சு சலீம்? என்ன சொன்னாங்க? அது ஓகேவா? உண்மைதானாம்மா? சொல்லுங்க. எங்க உசேன் அண்ணாவை காணவில்லை. சுவாதி டீச்சர், அன்பு பாசம் நிறைந்த எங்கள் டீச்சர், மாலை வணக்கம். லைக் போட்டாச்சு. வடிவு வாருங்கள் வணக்கம். லைவுக்கு வந்தது மகிழ்ச்சி, லைக் போட்டது மகிழ்ச்சி. வடிவு எப்படி இருக்கீங்க? வடிவு சொல்லுங்க, எவ்வளவு நாளாச்சு வடிவு கிட்ட பேசி. அன்பு பண்பு பாசம் நிறைந்த எங்கள் டீச்சர். அட வடிவு சூப்பர் வடிவு. உங்களுக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே, என்ன பண்ணுறது. உங்களுக்கும் மாலை வணக்கம் வடிவு சாப்பிட்டீங்களா? வடிவு என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள். குட்டி பொண்ணு எப்படி இருக்காங்க சொல்லுங்கள். பிரியா ஆமாம் என் சார்ட்ஸ் வீடியோவில் பாருங்கள் அப்படின்றாங்க சலீம். அப்படியா சலீம் சொல்லி ஹார்ட்டு கொடுக்குறாங்க பிரியா சிஸ்டர். சுவாதி உண்மைதான். ஓகே சலீம், நான் இப்போ தான் அது கேள்விப்படுறேன்னா அதுதான் சலீம் கேட்டேன். ஓகே சலீம், நம்புறேன் சலீம், நீங்கள் சொல்லி நம்பாமல் இருப்பேனா? பிரியா ஆமாம் அப்படின்றாங்க சலீம். இவர் உள்ளவே விடலையா ஓனர்? ஏன் சலீம் மியூசியத்துக்குள்ளேயே விடலையாம்மா உங்கள? பிரியா சிஸ்டர் உங்களை கிண்டல் பண்ணுறாங்க பாருங்க. சலீம் உள்ளவே விடலையா ஓனர் அப்படின்றாங்க. பிரியா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா சிஸ்டர்? என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள். உசேன் அண்ணா இருக்கீங்களா அண்ணா? மதியம் காரைக்குடி சமையல் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டேண்ணா, ரிப்ளை வரல. சரி ஒர்க்கோ என்னவோ நினச்சி அப்பப்போ கேட்டுக்கிறேண்ணா. அதான்ண்ணா சைலண்ட் வாட்சிங்கில் இருப்பீங்க தெரியும், பட் கரண்ட்டில் இருக்கீங்களா என்னன்னு தெரியாது இல்லையா? ஸோ அதான்ண்ணா என்ன ஸ்பெஷல் என்று கேட்டேன். வடிவு லைவில் இருக்கீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள். ஏன் லேட்டாக ரிசீவ் ஆகுதுன்னு தெரியலண்ணா. அந்த பிக்சர் வச்சு போட்டால் தான் லேட்டாக ரிசீவ் ஆகுதுன்னுவீங்க. இப்போ பிக்சர் வச்சு போடலை, நேச்சுரல் வச்சு தான் போடுறேன். அப்பயும் ஏன் லேட்டு ரிசீவ்னு தெரியவில்லை உசேன் அண்ணா. தேவி பிரியா வணக்கம் அப்படின்றாங்க உசேன் அண்ணா. ஹலோ பிரியா எப்படி இருக்கீங்க? நலமா அப்படின்றாங்க உசேன் அண்ணா. பிரியா சிஸ்டர் உங்ககிட்ட இப்போ வடிவும் உசேன் அண்ணாவும் மாறி கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்லுங்கள். கீரை கூட்டு உருளைக்கிழங்கு வறுவல். கீரை கூட்டுங்களா? ஓகே சிஸ்டர். இங்கேயும் கீரை தான் சிஸ்டர். புளிச்சை கீரை, அப்புறம் நேற்று வச்ச மீன் குழம்பு, அப்புறம் இன்றைக்கி வச்ச கோஸ் பொரியல், இன்றைக்கி வடித்த சாதம், அப்புறம் இப்போ செஞ்ச பாயில் எக். அதுதான் சிஸ்டர் ஸ்பெஷல். நான் மதியம் என்ன சமைச்சான்னு தெரியல. நான் நேற்று வச்ச புலாவ் ரைஸ் மட்டன் குருமா இருக்குது, அதையே வச்சு ஒரு சாப்பிட வேண்டியதா. புலாவ் ரைஸ் அண்ணா, புலாவ் ரைஸ்க்கும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்களான்னு நினைக்காதீங்க. புலாவ் ரைஸ்க்கும் குஸ்காவுக்கும் என்னென்ன வித்தியாசம் சொல்லுங்கள். ஆனால் என்ன இது ஒயிட்டாக இருக்குது அது ரெட்டாக இருக்குதுன்னு சொல்லி டக்குன்னு முடிச்சிடாதீங்க. கேட்குறேன் பதில் சொல்லுங்கள். நெட்டில் ஓனர் அப்படியா பிரியா சிஸ்டர்? இருங்க, எனக்கு 3 கோடு காட்டுதே, நெட் இல்லைன்ட்டிங்களே டக்குன்னு. தெரியலையே சிஸ்டர், கண்ணில் தான் வந்து உட்காந்துட்ருக்கா. ஒன்று எங்கே போய் உட்காருதுன்னு தெரியல. அதோ தெரியுது பாருங்கள் மலை, அந்த மலை மேலே போய் உட்காந்தா ஒரு வேளை